ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கம்பு புட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் கோவை ஈட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்பு புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கம்பு மாவு ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா நெய்யோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சிக்கோங்க மாவை. இதுதான் இந்த மாவோட பதம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். புட்டுக்குழலில் கீழே ஒரு சில் போட்டுக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் மாவு இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் புட்டு பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். அது மேலே அந்த குழலை வச்சிடலாம். வச்சு அது மேலே மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், அழகான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே உள்ள சில்லு எடுத்துடலாம். இப்போ சுவையான புட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் மாம்பழம் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு ரொம்ப நல்லது உடம்புக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.